வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அண்ணாமலை தலைமையில் நேற்று பழனியில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. எதுக்காகனா, தைப்பூசம் அப்பவே அண்ணாமலை அந்த ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு புதிய மாவட்டம் கூட உருவாக்கப்படலை, பழனி பகுதியை புது மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு பழனி மக்கள்லாம் நீண்ட காலமாக கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கடைசியாக அதிமுக ஆட்சியில் தான் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில் ஒரு புது மாவட்டம் கூட உருவாக்கப்படலை. பழனியை புதிய மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி அண்ணாமலை தலைமையில் நேற்று பழனியில் போராட்டம் நடந்திருக்கு. பாஜக காரங்க தாண்டி பொதுமக்களும் ஏகப்பட்ட பேர் குவிந்திருக்காங்க. செம க்ரௌடு. அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, இந்தியா டுடே கான்க்ளேவுக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தார்ல, அப்போது ராஜ்தீப் சர்தேசாய் ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்குறாங்களே காங்கிரஸ், ஆட்சி அதிகாரத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட உடனேயே அடுத்த செகண்டே ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் ஒத்து வராது. இது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு சில பேர் வேணும்னே இந்த கூட்டணிக்குள்ளே சண்டையை உருவாக்க பார்க்குறாங்க, சதி செய்ய பார்க்குறாங்க, கூட்டணியை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது திமுகவான எங்களுக்கும் தெரியும், கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்காரு. இந்தியா டுடே சம்மிட்டில் பேசியிருக்காரு. பேசின அடுத்த 5வது நிமிஷம் மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களே முடிவு செய்வாங்க, கூட்டணி ஆட்சியா தமிழகத்தில் அல்லது ஒரு கட்சி ஆட்சியா அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்வார்கள். 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழக காங்கிரஸுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்காரு. 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழக காங்கிரஸ் தப்பா? அது என்ன 2006 நடந்துச்சு அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். 2006 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. 118 மெஜாரிட்டி மார்க்கா? திமுக 96 தொகுதிகளை மட்டும்தான் வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 34 தொகுதிகள். அப்போது காங்கிரஸ் பாமகவுடைய ஆதரவில் தான் திமுகவுடைய ஆட்சியே 5 வருடம் கம்ப்ளீட் ஆனிச்சு. ஆனாலும் அமைச்சரவை பதவியெல்லாம் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படலை. ஜஸ்ட்டு ஆதரவு மட்டும்தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் அப்பையும் பங்கு கொடுக்கல. அதுதான் தப்பு, எங்களுடைய தப்பு அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் இப்போ பதிவு போட்டிருக்காரு. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல், நாங்கள் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த கமிட்டி போட்டு 30 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் எங்களுடைய கமிட்டியை கூப்பிட்டு திமுக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கடுப்பு. கார்த்திக் சிதம்பரம்லாம் இது சம்பந்தமாக அதிருப்தி தெரிவித்தார். திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் அதிருப்தி. தேர்தல் வரப்போது, இப்போ வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படின்னு திமுக பேச்சுவார்த்தையே நடத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டில் இருந்தாங்களா. இப்போது இது சம்பந்தமாக முதல்வர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, February 17 இடைக்கால பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்பட இருக்குது. அதன் பிறகு அதன் மீதான விவாதம் நடக்க இருக்குது சட்டப்பேரவையில். அதெல்லாம் முடிஞ்சோன்னே February 22 திமுக சார்பில் அமைக்கப்படக்கூடிய கமிட்டி கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அப்போ என்ன, February 22 திமுகவுடைய கமிட்டி கூட்டணி கட்சிகள்கிட்ட டிஸ்கஷன் செய்ய இருக்காங்க. பார்த்தீங்களா, காங்கிரஸோடு சேர்ந்து விசிக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் எப்போ கமிட்டி போட போகிறீங்க, எப்போ கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க அப்படின்னு ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்தோன்னே திமுக பயந்துருச்சு. இந்த 22 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இதே தொனியில் ஆட்சி அதிகாரத்திலையும் எல்லாம் சேர்ந்து பங்கு கேட்டால் டெஃபினட்டாக திமுக அடிபணியும், திமுக பயப்படுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறீங்களா, இல்லை விஜய் பக்கத்து போகவா, தாவேக்காவோட கூட்டணிக்கு போகவா அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி நம்மளால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இது திமுகவுக்கு பெரிய அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.